வணக்கம். நான் தான் கேட்கறதுல எப்படி நல்லா இருப்பேங்க. நம்புறேன். ஸோ நம்ம இந்த வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மயிலோட ஃபுல்லா ரெடி ஆயிட்டாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பேக்ல தான் நிக்காரு. ஸோ அத உங்களுக்கு காட்டுறேங்க. என்னலாம் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலலாம் மிஸ் பண்ண பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இல்லாம சின்ன சின்ன மெக்கானிக் ஒர்க்லாம் பார்த்துருவாங்க. அது இல்லாம லைட்லாம் ஃபிட் பண்ணிருக்கோம். நெறைய மேட்டர் பண்ணியிருக்கோங்க நம்ம மயிலோட. என்னலாம் பண்ணிருக்கோம் எந்த பேஜா உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். மிஸ் பண்ணாம தான் பாருங்க. மயிலோட நம்ம பிரீமியமா ரெடி பண்ணி அதாவது பெயிண்டிங் ஃபுல்லா முடிஞ்சு கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு ஃபினிஷிங் ரெடி பண்ணி நம்ம மயிலோட நம்ம பேக்ல நிக்காருங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோல காட்ட போறேன். ஸோ மிஸ் பண்ணாம அதை பாருங்க. வாங்க காட்டுறேன் வாங்க. இப்போ மயிலோன இப்படிதாங்க இருக்காரு. எப்படி இருக்காரு பாருங்க பயங்கரமாட்டு. ஸோ இதாங்க நம்ம ஃப்ரெண்ட் பேஸ். ஸோ டோட்டலாவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம பார்த்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாருங்க. அதாவது நார்மலான ஒரு இதாவது பிளாக் கலர் வண்டி தாங்க. பட் நார்மலா இருந்திருப்பாரு. ஸோ இந்த இடம் இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரீமியம் ரெடி பண்ணியிருக்கோங்க. பக்காவாட்டு ஃபுல் கிட்டேயுமே ரீஸ்டோர் பண்ணி ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கலத்திடுவாங்க. டோட்டலாவே கலத்தி ஒவ்வொரு பார்ட்ஸுமே பெயிண்ட் அடிச்சிருவாங்க பக்காவாட்டு. ஸோ பிளாக் கலருங்க. பிளாக் கலர்ல ப்ரீமியம் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. எல்லா இடத்துலையுமே அடிச்சிருக்கோம். ஸோ சேஸ் அதாவது வண்டியிலோட இன்ஜின் சேஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நம்ம கிட்ட அவ்வளோத்தையும் கலத்தி கொடுத்து ஜம்முன்னு பண்ணியிருக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முக்கியம் நம்ம அலாய்வில் எடுத்துக்கணுங்க. ஸோ அலாய்வில் பார்ட்ஸ் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்ம அலாய்வில் ஒர்க்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோல ஜம்முன்னு ஒரு கலர் அதாவது பிளாக் வித் ரெட் பயங்கரமா காணிக்குங்க லுக்கு. ஸோ அந்த ரெட் கலர் என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா இது நம்ம தாங்க இது நம்ம அலாய்க்கு பெயிண்ட் அடிச்சோம். ஸோ இந்த அலாய் மட்டும் இல்லைங்க அங்கே அலாய் பிளஸ் நம்ம அந்த கிராஸ் கார்டுங்க. ஸோ இந்த ரெண்டு சைடு இந்த ரெண்டு பார்ட்டுமே நம்ம தாங்க பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த வீல் பார்த்தா இந்த வீலும் இந்த அலாய் மட்டும் இல்லாமல் இந்த சைடில் கிராஸ் கார்டு நானே மாப்பிளையும் தாங்க பெயிண்ட் அடித்தோம். ஸோ நம்ம வீட்டில் இருந்தாங்க நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். பயங்கரமா அவுட்புட் வந்துருங்க. எங்களுக்கு பார்த்தாலே அதை பார்க்க நம்ம அதை இத்தனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசி அடைஞ்சிருக்குங்க. தொடச்சாலே தெரியுங்க. இன்னும் சைனிங் பக்காவா வருங்க. பயங்கரமான பேசிங் வந்துருக்கு நண்பர்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஜொலிக்காருங்க. என்னெல்லாம் நம்ம இதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் நீங்கள் லாங்ல இருந்து பார்த்தாலே தெரியுங்க. பயங்கரமா சிறுத்தைக்குட்டி மாதிரி அப்படி சீரிட்டு நிற்காருங்க. நம்ம மயில் வாங்கணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இதாங்க ஃபைனலி நம்ம பண்ண டச்சப். ஏன்னு பார்த்தா இதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் எதுவுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. இதான் லாஸ்ட் பெயிண்டிங் ஒர்க் ப்ரீமியமா பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் வருங்க. ஸோ அதை நம்ம போக போக தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா இப்போ பார்த்தா பிளைனா இருப்பாருங்க. சிறுத்தைக்குட்டி மாதிரி பிளைனா தான் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரிங்லாம் பண்ண போகிறோம். என்ன ஸ்டிக்கரிங் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃபேரிங் சைடில் சின்ன சின்ன அனிமேஷன் வரும்போது டேங்க் சைட்லேயும் அனிமேஷன் வருங்க. ஃப்ரண்ட் ஹெட்லேயும் அனிமேஷன் வரும். மட்டும் இல்லாமல் பக்கா பேக்ல இருந்து பார்த்துங்க பேக்ல நம்ம டயர் அதாவது என்ன டயர் போட்டுருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஆஃப் ரோட் டயர் போட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நம்ம இந்த வண்டிக்கு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன திங்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றாங்க. இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாருங்க. இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெயிண்ட் செக்மெண்ட் வருவாங்க. ஸோ பெயிண்ட் எடுத்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டி நம்ம கொடுத்துருவாங்க. பெயிண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க எப்படி இருக்குங்கிறத. ஸோ நம்ம அந்த பெயிண்ட் குவாலிட்டிங்கிற ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருவாங்க. பிளாக் கலர் கிளாஸ்டிக் அடிச்சிருக்கோம். ஸோ பிளாக் கலர் கிளாஸ்டிக்ல ஃபுல்லி ப்ரீமியமா அடிச்சிருக்கோம். அதனால தான் வண்டி ஜம்முன்னு ஜொலிக்காரு நம்ம மயில் வாகனம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டயர் சைடு வந்தீங்கன்னா அது நம்ம ரெட் கலர் ப்ரீமியம் கோட்டிங் அடிச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வீல் அடிச்சிருக்க பெயிண்டும் கிராஸ் கலர் அடிச்சிருக்க பெயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருவாங்க. ஸோ நம்ம பாடி கிட்ல அடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கம்பர்சர் பெயிண்ட்டுங்க. ஸோ அது வேற லெவலில் இருக்கும். பட் நம்ம வீல் அடிச்சிருக்கிறது நம்மளே கலத்தி கிராஸ் கார்டுக்கும் வீலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம சாமுராய் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி நம்ம பக்காவும் அடிச்சிருக்கோம்பா. ஸோ அதுதாங்க பயங்கரமா இருக்கு பார்க்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்ரால் அடிச்சு 2 கோட்டிங் அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளியர் கோட்டிங் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ அதாவது நம்ம வீலுக்கு அடிச்ச வீடியோ கூட நம்ம ஷார்ட்ஸ்ல இருக்குங்க. நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. மிஸ் பண்ணாம அதையும் பார்த்துருவாங்க. பக்காவா இருக்குங்க இந்த வீடியோலாம். பார்த்தா உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பைக்கு இப்படி பண்ணலாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. மிஸ் பண்ணாம அந்த வீடியோவும் பார்த்துட்டு ஸோ ஃப்ரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது முக்கியமாக டிஎல்ஆருங்க. அதாவது நம்ம சோப்புல அதாவது நம்ம நீல கலர் போட்டுருவாங்க. இதில் என்ன கலர் பார்த்தீங்கன்னா இது மல்டி கலர் டிஎல்ஆர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிஎல்ஆர் விசா அட்டாச் என்னெல்லாம நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்குள்ள சின்ன சின்ன சம்பவம்லாம் வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபோன் மூலமாகவே கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளூடூத் மூலமாக ஆன் பண்ணி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண எப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இருக்கக்கூடிய டிஎல்ஆருங்க போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். இது நம்ம காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 ஆச்சுங்க. நம்ம அந்த கனெக்டர் அதாவது ப்ளூடூத் கனெக்டர் 250 ஆச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எல்லாம் சேர்த்து ஒரு 500 சம்திங் தான் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மினி டிரைவ் அதாவது ஹெச்ஏஜி பிராண்ட்ல அங்கே இதை வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் அதாவது 1 இயர் அபவ் ஆக போகுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டிங்க. இன்னும் இது ஃபால்ட் ஆகல. முக்கியமாக பேக்கில் ஃபேன் உண்டு நண்பர்களே. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன இது ரொம்ப ஒர்த்துங்க. ஏன்டா கேட்டால் பயங்கரமான ஒர்த்து. இது ஒரு செட்டு நீங்கள் ஹெச்ஏஜியில் வாங்கி வச்சிங்கன்னா பயங்கரமாக பங்கமாக உங்கள் வண்டியில் அப்படி இருக்கும். நீங்கள் உங்கள் வண்டியில் மாட்டினா போதும் அப்படியே சேஃபாக அதே ஒரு எந்த இடத்துல மாட்டுறீங்களோ அங்கேயே அப்படியே இருக்குங்க. தேவைன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஓடிட்டே தான் இருப்பாரு. முக்கியம் ஃபேன் இருக்குங்க. அதனால ஒரு பிரச்சனையே கிடையாது. 1 இயர் அபவ் ஆச்சு நாங்கள் இதை வாங்கி. ஸோ எனக்கே ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இன்னும் இது ஒர்க் ஆகிட்டே இருக்கான்னு ஃபால்ட் ஆகலையே அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இந்த அதாவது நம்ம V3 நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இந்த டூம்ல உள்ள பவர் அந்த அளவு இருக்காது தெரிஞ்சாலும் நம்ம ஹெச்ஏஜி மாட்டிருக்கோம். முக்கியமா நம்ம ரைடு போறதுனால நம்மளுக்கு யூஸ்வலி இது கண்டிப்பா தேவைதாங்க. அதனால நம்ம இந்த ஹெச்ஏஜி பிராண்ட்ல நம்ம இது வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் உள்ள வருங்க. அதான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட் சொல்றாங்க. பட் எங்க ஏரியால 1200 வந்துச்சு. உங்க ஏரியால ஏதாவது எவ்வளவு வரும்னு தெரியல. எக்ஸாக்டா ஒரு ஒரு 50 ஆர் 100 எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் மேபி கம்மியாகவும் இருக்கலாங்க. முடிஞ்சா அதை வாங்கி நம்ம பைக்ல மாட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லா இருக்குங்க. அதாவது விசிபிலிட்டி த்ரோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா டீலர் நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஹெச்ஏஜி பிராண்ட்ல இதுவும் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அலாய் சைடு வந்தீங்கன்னா அலாய் சைடு பெயிண்ட் அடிச்சிருவாங்க. பெயிண்ட் பினிஷிங்லாம் ஜம்மு அடிச்சிருக்கோம். இந்த பெயிண்ட் அதாவது நம்ம சோப்பு கலர் பெயிண்டும் நம்ம கிராஷ் கலர் அடிச்சிருக்கோம், ஒரே பெயிண்ட் தான். ஸோ என்ன ஸ்ப்ரே பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். என்னன்னா சாம்ராய் பிராண்ட்ல இருந்து வாங்கின ஸ்ப்ரே பெயிண்ட்டுங்க, பக்காவாக அதாவது 100% ஒர்த்துங்க இந்த சாம்ராய் பிராண்ட் உள்ளது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற அதர் பிராண்ட்ல இருந்து நம்ம வாங்கி அடிக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அடிச்சிருக்கோங்க. அது நம்ம சேனல்ல பழைய வீடியோல ஒன்று கிடக்கும். அதுக்கு வேற ஸ்ப்ரேல அடிச்சோம், அதெல்லாம் அந்த அளவு ஒர்த்தா வரல. பட் இந்த சாம்ராயில் அடித்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்துருக்குங்க. எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இவ்வளவு ஃபினிஷிங் இப்படி வருமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருந்துங்க. அதே மாதிரி பக்காவா வந்திருக்கு. சாம்ராய் ஒர்த்தா இருக்கு நண்பர்களே. நீங்களும் முடிஞ்சா உங்க பைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நீட்டா தேய்ச்சி அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா ஃபினிஷிங் பக்காவா வரும். முக்கியமா இந்த டிஸ்கை கலத்தி அடிங்க. நாங்க என்ன பண்றோம், இந்த டிஸ்கை கலத்தாம அடிச்சனால என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் அந்த இடத்துல பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுட்டர்லாம் அந்த பெயிண்ட் படக்கூடாதுன்னு காரணத்தால பேப்பர் வச்சிருந்தாங்க. இந்த பேப்பர் அவுட்டர் வச்சதுனால இந்த சைடில் பெயிண்ட் பிடிக்காம ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் பை த வே நீங்கள் ஃபுல் அண்ட் செல்ஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்கா வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்கள் பைக்கில், அதாவது உங்கள் வெஹிக்கிளில் யாராவது நீங்கள் அடிக்கதா இருந்தீங்கன்னா முக்கியமாக இந்த நட்டெல்லாம் கலத்துங்க. அதாவது கடையில் கொடுத்து கலத்துங்க. நம்ம கலத்தா உடஞ்சி கட்ட வாய்ப்பு இருக்கு. நாங்கள் கலத்தி பார்த்தா வரல. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும். கடையில் கொடுத்து கலத்து நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிங்கன்னா பக்காவாக இருக்குங்க 100%. ஸோ இதுதாங்க நம்ம செட்டப். அதுவும் இல்லாமல் முக்கியமான நம்ம இந்தோனேஷியா வைசர் மாற்றிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதே வைசர் தான் போட்டிருந்தோம். பட் அந்த வைசர் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பிளாக் வைசருங்க. இந்தோனேஷியாவில் பிளாக் போட்டிருந்தோம். இந்த தடவை நம்ம போட்ட வைசர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஸ்மோக்கு போட்டிருக்கோம். இதோட காஸ்ட்டு 450 ஆச்சுங்க. மனவேதனை ஆகிட்டு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வைசர் மட்டும் இருக்கு. பட் இந்த சைடில் முன்னாடி உடஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மாற்றினது. ஸோ அது 450. இது அதாவது இந்த வைசர் ஸ்மோக் வைசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 அபோவ் ஆச்சுங்க அமௌண்ட். ஸோ அது இல்லாமல் இதுக்கு மேலே மாட்டிக்க மவுண்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரோட ஒரிஜினல் மவுண்ட்டுங்க. அதாவது நம்ம இந்த கேமரா மாட்டையோடைய மவுண்டு. ஸோ இது நமக்கு அந்த கோப்ரோ இந்த பாக்ஸ் செட்டப்போடி வரக்கூடியதுங்க. அதை நம்ம இதில் மாட்டியிருக்கோம். மேபி எப்போயாவது நமக்கு தேவைப்படலாங்க, அதனால மாட்டியிருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹேண்டில் பார் சைடு வாங்க. ஸோ ஹேண்டில் பார் சைடு நீங்கள் பார்க்கறதா இருந்தாலும் முக்கியமான மேட்ரு பக்காவான சொல்லணும். அதாவது பெரிய விஷயம் ஹேண்டில் பார் சைடு வந்தீங்கன்னா பார்க்க ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோட் வண்டி மாதிரி தான் தெரியும். முக்கியமாக அதுக்கு தெரிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் தான். நம்ம ஸ்டாக் ஹேண்டில் பார் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இப்போ பார்க்க கண்டிப்பாக 100% இந்தோனேஷியா பைக் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அந்த ஹேண்டில் பார் தாங்க மெயின் கான்செப்ட். ஹேண்டில் பார் நீங்கள் ஸ்டாக் போட்டீங்கன்னா அச்சல 100% இந்தோனேஷியா பைக் தான். இப்போ இந்தோனேஷியா பைக்கில் எப்படி இருக்குமோ அவங்க மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் இருந்து எங்களுக்கே ஷாக் ஆகிடுங்க. இந்த டயரை மாட்டினாங்க அப்புறம் அப்படி தான் இருந்து. பட் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பார் மாற்றி. இது என்ன ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா புல்லட்டோட ஷார்ட் ஒயர் ஹேண்டில் பாருங்க. ஸோ புல்லட் பைக்கோட ஷார்ட் ஒயர் ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கும், பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ பெரிய குண்டில் டிமால் போட்டாலுமே உடையாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேண்டில் பார் மட்டும் கிடையாது, அது கீழே நம்ம ரைசர் போட்டுருவோங்க. நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது நம்ம பஜாஜ் அதாவது டாமினார் உள்ள ரைசருங்க. இது டாமினார் 400 ரைசர் போட்டு நம்ம ஹைட் எழுப்பி, அதாவது கீழே இருந்து நம்ம 2-3 இன்ச்சு மேலே ஹைட் எழுப்பி அதுக்கப்புறம் தான் ஹேண்டில் பாரை போட்டிருக்கோம். முக்கியமாக இந்த சார்ஜர் நம்ம ஒட்டிருக்கோம், பார்த்தா தெரியும் நினைக்கிங்க. இந்த சார்ஜர் நம்ம லைன் கொடுத்து அட்டாச் பண்ணி ஒட்டியிருக்கோம். இது 20 வாட் சம்திங் உள்ள வர நினைக்க கிளியராக தெரிலங்க. ஸோ இது நம்ம ஒட்டிங்க நம்ம ட்ராவல் அதிகம் பண்ணனால நம்ம இந்த ஹோல்டரில் மொபைலை மாட்டி ஆக்சுவலாக இதுலேருந்து டேரெக்டாக சார்ஜ் கொடுக்குறதுன்னு மாட்டிருக்கோம். ஸோ அதை அந்த போட்டு நம்ம இதில் வச்சிருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் சைடு வந்தீங்கன்னா இதாங்க ஷார்ட் ஒயர் ஹேண்டில் பார் புல்லட்டோடையது பக்காவாக இருக்கும். நான் இது வரைக்கும் வாட்டினாலும் எனக்குலாம் இது வரைக்கும் அதாவது பேக் பெயினாக இருக்கட்டும், உடம்பு அதாவது பாடி டோட்டலாகவே வீக் ஆவதாக இருக்கட்டும், பெயின் வரதா இருக்கட்டும், ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாதுங்க இந்த ஹேண்டில் பாரில். வேற எந்த ஹேண்டில் பார் போட்டாங்கன்னா எப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க. மேக்ஸிமம் இந்த ஹேண்டில் பார் நீங்கள் போட்டு ஓட்டினீங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க லுக்கு வேணா உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம். அந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு லாங் டிரைவருக்கு ஒரு முக்கியமான மேட்டரே கம்ஃபர்டபுள் தாங்க. அது பயங்கரமான ஹேண்டில் பார் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால கண்டிப்பாக நான் இந்த ஹேண்டில் பார் எனக்கு ஏன் சஜஷன் பண்ணி இந்த ஹேண்டில் பார் நான் நல்லா பிடிச்சிருந்தேன் V3. ஸோ அதனால இதை மாட்டியிருந்தேன். இதை மாட்டின இது வரைக்கும் வேற ஹேண்டில் பார் போடணும் இல்லாட்டி வேற ஏதாவது மாற்றுவோங்கிற மைண்ட் செட், அதாவது ஸ்டாக்கு கூட போட்டு ஓட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்ததில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே ஓகே பர்ஃபெக்டாக முடிஞ்சு போச்சு, நல்லா பிடிச்சிருந்தது. அதனால இதே ஓகே ஆகிட்டு. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் மாட்டினா ஹேண்டில் பார் இந்த லைட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும், கலராக இருக்கும். ஸோ இந்த லைட்டு உள்ள ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம 4-வே இண்டிகேட்டருங்க. நம்ம இண்டிகேட்டர் போடும்போது ஸ்டாக்கெல்லாம் நார்மலாக தான் இண்டிகேட்டர், அசாடியில் கிடையாதுங்க. ஏன்னா BS4 அசாடியில் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா மாட்டினால சுவிட்ச் வச்சிருக்கோம். சுவிட்ச் வச்சு இல்லை என்ன மேட்டர் கொடுத்துருவோம்னா இது ஒரு இண்டிகேட்டர் போட்டு இதில் பட்டன் கூட பார்த்தீங்கன்னா 4-வே இண்டிகேட்டர் நம்மளுக்கு ஆன் ஆயிரும், அசாடு ஆனாயே ஒர்க் ஆகுங்க. அந்த மாதிரி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் தான் எதுக்குன்னு பார்த்துருப்பேன். இதுதான் அதாவது ஹெச்ஏஜி ஃப்ரெண்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா மினி டிரைவ். ஸோ அதுக்குள்ள ஹெச்ஏஜிக்குள்ள சுவிட்சிங் இது நம்ம ஆன் பண்ணால் கீழே ஆன் ஆயிருங்க. ஸோ
நாலாயிரம் டயர் பார்த்தீங்களா? ஸோ எல்லோ அண்ட் ஒயிட்டுங்க. பயங்கரமா இருக்கும் குவாலிட்டி. நைட் பகல்னால அந்த அளவுக்கு தெரியாது. நைட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். கண்ணே போயிரும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த சுவிட்ச் அதுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் எதுக்கு கொடுத்துருக்கோம்னு எல்லாத்தையும் டவுட்டா இருக்கும். இல்ல ஏகப்பட்ட சுவிட்ச் இருக்காடா, எதுக்குடா வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கீழே சுவிட்ச் வச்சிருக்கோங்க. சைலண்டா இருப்பாரு அந்த சுவிட்ச். இவர் எதுக்கு இருக்காருன்னா வேற இதுல இதுக்கு இல்லைங்க. ஹெட் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் ஹெட். அவருக்குள்ள என்ன மேட் அவருக்குள்ள ஹெட் லைட் சுவிட்சுங்க அது. ஸோ நான் அந்த சுவிட்ச் ஆன் பண்றேன் பாருங்க. ஸோ கீழே ப்ளூ இப்போ நமக்கு நார்மலாக எரியுங்க. சுவிட்சை போட்டால் நமக்கு ஒயிட், அதாவது உள்ள ஒயிட் எரியுது பாருங்க. ஸோ உள்ள இது நம்ம ஹெட் லைட்டு உள்ள, அதாவது ஹெட்ல டூமுக்குள்ள லைட்டுங்க, மெயின் லைட்டு இது. பாசன் அடிக்கணும். பாசன் நம்ம சுவிட்ச் நார்மலாக கொடுக்க முடியாதாங்க. அதுக்காகவே நம்ம தண்ணி சுவிட்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம டிஎல்ஆர் மாட்டினால அதுவும் இந்த ஒயிட் நார்மல் ஸ்டாக் நம்ம சாவி அனுமலாம் எரியக்கூடியது போட்டால் நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா தனியாக அதுக்கு அடிஷனலாக சுவிட்ச் வச்சிருக்கோம். அடிஷனலாக ஒரு சுவிட்ச் வச்சு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்கோம். தேவைன்னா நம்ம நைட் நேரம் போட்டு விடலாம், இல்லைன்னா நம்ம இந்த டிஎல்ஆர்லேயே ஓட்டிடலாங்க. அந்த மாதிரி பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கோங்க ஜம்முன்னு. அதுக்காக இந்த சுற்றி வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஹெட்லைட்டு ஆன் ஆஃப்குள்ளே சுவிட்சிங்க இது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே சுவிட்ச் அது. முக்கியமாக நம்ம மொபைல் ஓட்டுறோங்க. இது எல்ஜிபி பிராண்டில் வாங்கி போட்டிருக்கோம். இதுதாங்க அப்படி யூஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஏன்னா இதில் நம்ம எம்சியில் போட்டு சுற்றி வச்சிருக்கோம். இதில் பார்த்தவங்க தெரியுங்க, பக்காவான கெட்டியாக இருக்கு. அதனால பிரச்சனை, நமக்கு இது ஓகே தான். ஆனால் மேக்ஸிமம் நமக்கு அந்த பிராண்டில் போல வாங்கி போட்டீங்கன்னா போனது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிங்க. மேபி நம்ம ஃபியூச்சரில் வாங்கி போட வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்கலாங்க. முக்கியமாக இது என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வித்தியாசம் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு தெரியுங்க. இது நமக்கு அந்த எதில் உள்ள விடுங்க, அதாவது நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் பிரேக் வரும் பார்த்தீங்களா? ஸோ நம்ம அந்த கம்பெனி ஐட்டத்தில் உள்ளதுங்க இது. ஸோ அதனால் நம்ம அதோட பீஸ், அதாவது நம்ம நண்பர்கிட்ட வந்து பீஸ் வாங்கி நம்ம இதில் மாட்டிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசம், ஏதாவது ஒரு கலர் மட்டும் ஜொலிச்சிட்டு கிடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலருங்க. இந்த கலரை பார்த்தா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து என்னடா அது ஒயிட் எங்கே இல்லாமோ போதே, நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்க. ஆனால் மிச்சம் எல்லாத்தையுமே ஜப்பு ஜாரம் வெளியிட்ருக்காங்கன்னு யோசிக்கலாம். பட் இந்த மேட்ரு என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரு ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்டு ஏவிஎஸ் பிரேக் உடைய மேட்ருங்க. இது நம்ம இந்த ஒயரோடைய உள்ளோடு எடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம பாடி உள்ளே வந்து விட்டுருக்கோங்க. அதாவது நம்ம ஏபிஎஸ் ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பிரேக்கோடைய நம்ம ஆயில் சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய ஒயருங்க அது. ஸோ அது நமக்கு நார்மலாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துன்னு சொல்லி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த வேற மாற்றிருக்கோம். மாற்றினால நமக்கு அந்த பச்சை கலர் கொஞ்சம் சரி வந்து வாட்டர் வந்து பளிச்சுன்னு தெரியுமே அப்படிங்கிற காரணத்தால பச்சை கலர் மாட்டி ஜம்முன்னு வச்சிருக்கோம். ஸோ அதனால எனக்கு இது ஓகே தாங்க, நல்லா பிடிச்சிருந்தது. அதனால இதே இப்போ ஃபிக்ஸாக இருக்கு. இது ஒரு குழப்பம் இல்லைங்க, ஜம்முன்னு லுக் வைஸ் நல்லா தான் இருக்கும். அப்படியே அது ஒரு அதை யார் போனாலுமே ரோட்டில் கேட்குறாங்க, இது என்ன ஒயர் தம்பி, என்ன ஒயர் தம்பின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. பெரிய ஆட்கள்லாம் கேட்கும்போது என்ன இது ஒயர் எங்கேருந்து வருது, என்ன கலர், என்னங்க ஒயர், எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பார்வையில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால நம்ம இதை மாட்டி அப்படியே வச்சிருக்கோம். கலத்தா மாற்றாம அப்படியே வச்சிருக்கோம். டேங்க் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் பறத்திருங்க, பயங்கரமாக இருக்கு. முக்கியமாக இந்த பவர் நம்ம இதை ஒட்டியிருக்கோங்க. அதாவது நம்ம வாங்கி அந்த பவர்னு ஒட்டியிருக்கோம் ஜம்முன்னு. ஸோ ஹேண்டில் பட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க மேட்ரு. சம்பவம் மொத்தமாக இவ்வளோதாங்க மேட்ரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடி பார்த்துருப்பீங்க, அந்த அருவா கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அருவா கண்ணாடின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்து, இப்போ என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் பட் இந்த கண்ணாடி நான் வாங்கும்போது 700 ஆச்சுங்க. 750 700 சம்திங் ஆச்சு. பட் இது இந்த ஹேண்டில் பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப விசிபிலிட்டியாக இருக்கும். நார்மல் வேறு ஹேண்டில் பேர் போட்டால் கொஞ்சம் வண்டி லுக் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்காது. இப்போமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் சிலவங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இந்த அருவா கண்ணாடி போட்டோம்னா கை கடக்காமல் கரெக்டாக இருக்குங்க. க்ளவுஸ் போட்டால் மேபி லைட்டாக ஒரு இன்ச்சு தட்ட வாய்ப்பு இருக்குது. அது சிலவங்களுக்கு ஓகேனா போடுங்க, இல்லைன்னா வேற ஹேண்ட் பஸ் ஸ்டாக் ஏதாவது முடிஞ்சா போடுங்க. அந்த மாதிரி தாங்க கதை. நம்ம இது 750 சம்திங் ஆச்சுங்க. இதெல்லாம் மாட்டியிருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு, நம்ம மயிலவாகனத்துக்கு 2 சைடும் காலுங்க. அவர் தாங்க மெயின் மேட்ரு. இவர் இருந்தாலும் தாங்க நம்ம மயிலவாகனம் துள்ளி குதிச்சு எவ்வளோ பெரிய ஆஃப் ரோடாக இருந்தாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரியே இவர் இப்போ கிடையாதுங்க. டோட்டலாகவே இவரை மாற்றியாச்சு. உண்மையை சொல்ல போனால் டோட்டலாகவே இவர் அப்படியே செட்டாகவே மாற்றியாச்சுங்க. ஹேண்ட் ஓவர் மாத்திரையிலேருந்து அவர் ஆஃப் ரோடுக்குனே தரமாக தெரிஞ்சவர் மாதிரி ஆயிடுவார். ரொம்ப முரட்டு குண்டுலாம் அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு நார்மலான குண்டுல போடலாம். ஆனால் அந்த அளவுக்கு போட்டாலுமே அவர் ரியாக்ஷன் ரொம்பலாம் காட்ட மாட்டார். நீ ஜம்முன்னு உள்ள இறங்கி ஏறி போயிடுவார். அதுக்கேற்ற ஹேண்டில் பண்ணலாம். அது முக்கியமான மேட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம டயருங்க. ஸோ மயிலாடுதுறை நம்ம டயர் பங்கமாக போட்டிருக்கோம். இந்த டயர் போட்டு கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தாண்ட போகுதுங்க. இந்த பேக் டயரு மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் டயருமே. ஸோ பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுங்க, பட்டன் டயரு. ஸோ இது என்ன டயர் பார்த்தீங்கன்னா மெச்சிலின் டயர் தாங்க. ஸோ மெச்சிலினில் ஆஃப் ரோட் டயரில் 176ங்க, 170/60 ஆறும் போட்டிருக்குங்க. ஸோ பயங்கரமான டயரு, நல்ல ஒர்த்தான டயருங்க. எவ்வளோ பெரிய ரோடாக இருந்தாலுமே, அதாவது டேனிங்காக இருந்தாலுமே இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. இது வரைக்கும் நம்ம பெண்ட் அடிச்சிருக்கோங்க. ஆனால் நம்ம லாங் டிரைவ்ல, அதாவது நம்ம ரைடு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட நான் அடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வரைக்கும் நான் பெண்ட் அடிச்சிருக்கேன், நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் அப்படி ரொம்ப நீங்கள் பெண்டாக போனாலுமே இந்த அளவுக்கு நம்மளை கவுத்தி விடாதுங்க, அதாவது கமத்தி விடாது மெயின் ரோட்டில். ஸோ எனக்கு நல்லா பர்சனலாக இந்த டயர் நல்லா பிடிச்சிருந்து. ஃப்ரண்ட் டயருமே ஸோ அதே மாதிரி ஆஃப் ரோடு தாங்க போட்டிருக்கோம். இது இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கு தடம் பார்த்தாங்க தெரியும் நாங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பெண்ட் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் டயருமே ஜம்முன்னு இருக்குங்க. அதாவது இந்த ஆஃப் ரோட் டயரே நல்லா பிடிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கி போட்டு கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் மேலே தாண்டிடுங்க. பேக் டயர்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 தாண்டியாச்சு. ஃப்ரண்ட் டயர் கிட்டத்தட்ட ஒரு 6,000 மேலே தாண்டி
மேபி ஒரு 6,000 தாண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த டயர்னால தாங்க இன்னும் ஓடுங்க அது. பட் அது தேவையே இல்ல. இன்னும் பயங்கரமா ஓட வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம டயர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேட்டரே கிடையாது. சேல்ஸ் ப்ராக்கெட் மட்டும் நம்ம அடிக்கடி ஒவ்வொரு ரைடுக்கு மாத்த மாரி இருக்கும். ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா, ஒரு 6000 கிலோமீட்டர் ஒருக்கா மாத்த மாரி இருக்கும். சேம் அதே இன்ஜின் ஆயில் அப்படிதாங்க. மெக்கானிக் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னலாம் நம்ம மைலேஜ் வந்து மாத்திருக்கோம். மெக்கானிக் சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க் ஃபுல்லா கலத்தும்போது டேங்க் அடியில நம்ம என்ன மேட்டர்னா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பெங்களூர் ரைடு போனாங்க. ஸோ அந்த பெங்களூர் ரைடு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ரைடு போயிட்டு வண்டி அப்படியே ஒதுக்கி விட்டோம். நம்ம எடுக்கவே இல்ல ஒரு 2, 3 வாரம் மாட்டி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது எடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச மேட்டர் என்னன்னா, நம்ம மைல் வாங்கினதுக்கு அதாவது நம்ம ஹார்ட் சைடு ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நம்ம டேங்குக்கு கீழ இருக்குங்க. பார்த்தீங்களா? அந்த த்ராட்டில் பாடிங்க மெயின் கான்செப்ட். அந்த த்ராட்டில் பாடிலாம் நீங்க கழட்டி பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு மாரி ஆயிடுங்க. அது ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல போஸ்ட் போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ அந்த சேனல் ஆயிட்ட பார்த்துருவாங்க. அந்த த்ராட்டுப்படி எப்படி இருந்துன்னு அதை பார்த்தா உங்களுக்கே என்னடா இப்படியா வச்சிருக்கீங்க த்ராட்டுப்படியா இப்படி இருக்குமா அப்படின்னு உங்களுக்கே தோணுங்க. அந்த அளவுக்கு இருந்து ஏன்னா ரொம்ப உள்ள கறி 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 கறியா இருந்துங்க. எனக்கு எதை பார்க்கும்போது கஷ்டமாகி போச்சு. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஏர் ஃபில்டர் மாற்றிருக்கோம். ஏர் ஃபில்டர் மாற்றி ஸ்பார்க் பிளக் மாற்றிருக்கோம். ரைடுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ மேக்ஸிமம் டோட்டலாக எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இதில் ஒன்றே மட்டும் எக்ஸ்ட்ரா அட்டாச் ஆகுங்க. ஏன்னா பேக்கில் நமக்கு நம்ம சீட் பேக்கில் நமக்கு இந்த டாப் டாப் ராக் ஆட் ஆகுங்க. இது ஒரு டாப் ராக் மாதிரி வரும் பார்த்தீங்க. அது மட்டும் நமக்கு டாப் ராக் மட்டும் இந்த இப்போ நம்ம மயில வரதுல ஆட் ஆகும். அதை நம்ம போக போக ஆட் பண்ணிடலாங்க. பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம 2 நட்டை போட்டு மாட்ட வேண்டியதாக இருக்குது. அது நம்ம 2 மாட்டலாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நம்பர் பிளேட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம டேஞ்சர் லைட்டுங்க. டேஞ்சர் லைட் செட்டோடி மாற்றினீங்க. இது 1300 சம்திங் எவ்வளோ வந்து நினைக்கிறேன் நண்பர்களே. முன்னாடி வாங்கினது இப்போ அப்படியே கிடக்கு. ஸோ இது என்னன்னா டிசைன் இதில் இண்டிகேட்டர் லைட்டுமே உண்டு. நம்ம அதை லைன் கொடுக்கல. பட் நம்ம இது டிசைன் சூப்பராக இருக்கும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு. ஸோ கிராஷ் கார்டு மாட்டியிருக்கோம். பெயிண்டிங் பக்காவாக அடிச்சிருக்கோம். எல்லாமே மாற்றிருக்கோங்க. வேறு லெவலில் நம்ம மைலேஜ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்டிங் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மயில்வானத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருவாங்க. பெயிண்ட் காஸ்ட் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10K ஆச்சுங்க. 10Kல ஒரு ப்ரீமியர் பெயிண்ட் நம்ம அடிச்சிருக்கோம். 10Kல அதாவது இதை விடைக்குமே ரேட்டு கூட பெயிண்ட்லாம் இருக்குங்க. ஒரு 15K 20K 25K வரைக்குமே பெயிண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாட்டு பண்ணணும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும், கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு சஜஷன் பண்ணனால தான் இந்த பெயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுது. மொத்தமே நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ள வந்த பெயிண்ட் இதுதாங்க. இதுவும் கொஞ்சம் ப்ரீமியமான பெயிண்ட். ஸோ அதனால நமக்கு 10Kக்குள்ள பக்காவாக பண்ணி தந்திருக்காங்க. அந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தாலே பக்காவா தெரியுங்க. ஃபுல்லா 10Kக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு ஃபினிஷிங் பண்ணி தந்திருக்காங்க நமக்கு இந்த பெயிண்ட். ஸோ 10Kல மொத்த கிட்டையுமே டோட்டலாவே ஜம்மு ரெடி பண்ணியிருக்காங்க. அண்டர்பலியில இருந்து மொத்தமாவே 10Kக்குள்ள பண்ணி பக்காவா தந்திருக்காங்க. நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு இந்த பெயிண்ட்னால. ஸோ பெயிண்ட் காஸ்ட் 10K ஆயிருக்குன்பா. வண்டி இப்போ டோட்டலாடி ஒரு 15Kக்குள்ள ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த சின்ன அக்சரிஸ்லாம் வாங்கி போட்டனால அவ்வளோ ஆயிட்டு. மற்றபடி அடுத்த நெக்ஸ்ட் ரைடு போகிறாங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மயிலவனத்தை. நெக்ஸ்ட் ரைடு நம்ம எங்கே போகிறோம் என்ன மேட்டருங்கிறத அடுத்தது ஷார்ட்ஸில் கண்டிப்பாக சொல்ல மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. முக்கியமாக ஷேர் பண்ணுவீங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நிறைய ரைடு போக போகிறோம். முக்கியமாக அடுத்த ஒரு ரைடு ஒரு கம்மிங் ஜூனில் இருக்குது. அது பெரிய ரைடு போக வேண்டியது இருக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ நம்ம ரெடி பண்ணுறோம். நானே மாப்பிளையும் பக்கம் ரெடி ஆகிட்டோம். இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃப்ளைங் தாங்க த்ரூவாக நம்ம பறக்க தான் போகிறோம். அதுக்காக தான் நம்ம மைலம் ரெடியாக நிற்காரு. இப்போ அவர் ரெடி ஆகிட்டாரு. நம்ம மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கோம். நம்மளும் இப்போ ரெடி ஆயிரும் கொஞ்ச நாளில். ஸோ நம்மளும் இப்போ கிளம்பும்போது தான் அங்கே இருக்கும் அப்டேட். அதாவது நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் எப்போலாம் போகிறோங்க டே டு டேட் நம்ம அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எல்லா வீடியோவும் எல்லா இதுலையுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வருங்க. நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகிறோங்கிறத நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அடுத்த ரைடு எங்கே போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்க. வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம்.